February 21st, Saturday. In today's Gospel, the Pharisees were self-righteous people, always thought they were above everybody else because they followed the 10 Commandments and other laws meticulously. They looked down upon other people, especially the tax collectors, and declared them as public sinners. Jesus is not a self-righteous person like the Pharisees, but a holy one God. Which of you can convict me of sin? John chapter 8, verse 46. Therefore, he did not condemn anybody, including the tax collectors. The self-righteous eyes looked at Levi as a sinner. The holy eyes looked at Levi as an apostle and as future evangelist. And Levi came up to the expectation of Holy One Jesus. Do I look at people with the eyes of Jesus or the eyes of the Pharisees? ஆண்டவரே, எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். ஏனெனில் நான் உம்மீது பற்றுடையவன். ஊழியனை காத்தருளும். நீரே என் கடவுள். நான் உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ளேன். என் தலைவரே, என் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் நான் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். அடியானின் மனதை மகிழ செய்யும். என் தலைவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவரே, என் வேண்டுதலுக்கு செவி கொடும். உதவியை நாடும் என் குரலை கேட்டருளும். என் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு சுங்க சாவடியில் அமர்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய வரி தண்டுபவர் ஒருவரை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். இந்த லேவி தம் வீட்டில் அவருக்கு ஒரு பெரிய விருந்து அளித்தார். வரி தண்டுபவர்களும் மற்றவர்களும் பெரும் திரளாய் அவர்களோடு பந்தியில் அமர்ந்தார்கள். பரிசேயர்களும் அவர்களைச் சேர்ந்த மறைநூல் அறிஞர்களும் முணுமுணுத்து இயேசுவின் சீடரிடம், வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பதும் ஏன் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே மனமாற அழைக்க வந்தேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Follow me. லூக்கா 5:27. என்னை பின்பற்றி வா. ரேசுல் அன்பாண்டவர்களே, பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இறைவன் மட்டும்தான் எத்தகைய எதிர்பார்ப்போ பற்றோ இல்லாதவர். அவருடைய பாத கமலங்களை நாம் பற்றி இருக்க வேண்டும் என்பது இந்த 2 வரி குறள் நமக்கு எடுத்துரைக்கிறது. If we close our eyes to sin in our lives, we don't see ourselves as sinners. And if we don't see ourselves as sinners, we don't feel a personal need for Jesus. நம் வாழ்வில் பாவத்துக்கு நாம் கண்களை மூடிக்கொண்டால் நாம் பாவிகள் என்பதை உணர மாட்டோம். நாம் பாவிகள் என்ற உணர்வு இல்லையெனில் இயேசுவின் பால் நமக்கு தனித்துவமான தேவை எழாது. இது சற்று ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும்.
இப்பொழுதெல்லாம் the sense of sin என்பது குறைந்து வருகிறது. அப்படி என்ன பெரிய தப்பு நான் செஞ்சிட்டேன், மற்றவங்க செய்யாதா செஞ்சிட்டேன், அது எவ்வளவு பெரிய தப்பா இருந்தாலும் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் அது ஒன்றும் பெரிய தப்பே இல்லையே, உலகத்தில் மக்கள் செய்யாததா நான் செஞ்சிட்டேன் என்கின்ற வகையில் பாவத்தினுடைய கணாகணம் தெரியாமல் இருப்பது ஒரு பெரிய முட்டாள்தனம், அறிவீனம். அப்படி உணராதவர்களுக்கு இறை மன்னிப்போ இறை அருளோ ஆசிரோ அதை பற்றி கொஞ்சம் கூட கவலையோ ஒரு துடிப்போ ஒரு தேவையோ இருக்காது. கூவத்துக்கு அருகில் இருப்பவர்களுக்கு கூவத்தினுடைய நாற்றம் தெரியாது. ஆனால் அந்த பக்கம் பஸ்ஸில் செல்றவங்க கூட அந்த மூக்கை மூடிட்டு போவாங்க. எப்படி இந்த நாற்றத்துக்கு அருகிலே மக்கள் இருக்கிறார்கள் என்று ஆச்சரியப்பட்டு கொண்டே கடந்து செல்வார்கள். ஏனென்றால் இந்த நாற்றம் அவர்களுக்கு பழகிவிட்டது. அப்படி பாவத்தினுடைய கணாகணமோ அதனுடைய வீரியத்தன்மையோ தெரியாமல் இருக்கின்ற உலகமாக இந்த உலகம் இருக்கிறது. ஆகவேதான் பாருங்க, பள்ளிக்கூடத்தில் கூட நம்ம பிள்ளைகள் இந்த காப்பி அடிப்பதோ சிறு சிறு பொருட்களை திருடுவதோ ஒரு குற்றமாக கருதுவது கிடையாது. சரி அல்ல, தவறு என்ற உணர்வு இல்லாமல் வளர்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா எதுவும் சரிதான் சரியில்லை என்று சொல்ல முடியாது என்று நம்மை நாமே சமாதானப்படுத்திக் கொள்வது. If we say that we have never sinned, we make a liar out of God. 1 யோவான் 1:10. His word has no place in us. நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் கடவுளை பொய்யராக்குகிறோம், அவருடைய வார்த்தை நம்மிடம் இல்லை என்றாகும். நாம் அனைவரும் பாவிகள், நாம் அனைவரும் குற்றம் குறைகள் நிறைந்தவர்கள். ஆகவே அப்படி இருக்கும் பொழுது பிறரை நான் குற்றவாளியாகவோ குறை சொல்லிக் கொண்டோ இருத்தல் ஆகாது. ஆகவே அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு விரலை நீ மற்றவர்கள் முன்னால் சுட்டி காட்டும் பொழுது மற்ற விரல்கள் உன்னை சுட்டி காட்டிக் கொண்டு இருக்கின்றன. நம்மிடம் இருக்கக்கூடிய அழுக்கோ அசுத்தமோ குற்றமோ குறையோ மிக பெரிதாக இருக்கும் பொழுது மற்றவர்களை எப்படி நாம் குறை சொல்ல முடியும்? ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு தப்பு, ஒரு அசம்பாவிதம் நடந்து விடுகிறது என்று வைத்துக் கொள்வோம். அவ்வளவுதான். இந்த பெண்கள், அதுவும் எங்கெல்லாம் கூட்டமா கூடுற பெண்கள், அது மகளிர் சங்கமாக இருந்தாலும் சரி மரியாயின் சேனையா இருந்தாலும் சரி, அந்த பேசி தீர்த்து அந்த குடும்பத்தினுடைய மானத்தை கப்பலேத்தி ஒரு வழி ஆக்கிடுவாங்க. சரி, மகளிர் சங்கத்துக்கு பரவாயில்ல, சோசியல் ஒர்க் தான், எந்த விதமான ஆன்மீக விழுமியங்கள் இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. ஆனால் மரியாயின் சேனைக்கு அப்படி இல்லையே, ஆன்மீகத்தில் இருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் அங்குதான் எல்லா விதமான ஊர்வம்பு, எல்லா விதமான குடும்பத்திலிருந்து பேசுவதெல்லாம் எல்லாம் அனுபவத்தின் வாயிலாக சொல்கிறேன். அப்படி பார்க்கும் பொழுது ஒரு வீட்டில் நடந்த ஒரு தவறு, என்ன பெரிய தவறு? எலோப்பிங் வித் எ பாய். எலோப்பிங்னா ஒரு பெண்ணு இன்னொரு பையனோட ஓடி போச்சு, அதுவும் இந்து பையனோட ஓடி போச்சு, அவ்வளவுதான், தீந்துச்சு. ஆனா அம்மா வேற மரியாதை சேனையில் இருக்கு, கேட்கவா வேணும்? கோயில் பக்கம் தலை வைக்க முடியல, ஒரே அழுவ. சரி, ஆறுதல் தேறுதல் எல்லாம் சொல்லி ஒரு வகையில அதை சரி செய்த பிறகு அதனுடைய தங்கை அது கோயிலுக்கு வர முடியல. கோயிலுக்கு வந்தா ஓடி போனால அவருடைய தங்கச்சி தான், இவ எவ்வளவு எடுத்துட்டு போறானோ தெரியல. அப்ப அந்த வார்த்தையை கேட்டால் அந்த பிள்ளைக்கு எப்படி இருக்கும்? நொந்து போவாள். என்னிடம் இப்படி பேசுறாங்க, எனக்கு கோயிலுக்கு வர்றதுக்கே பிடிக்கல. நீ அவங்களுக்காக கோயிலுக்கு வரல, உன்னுடைய நலனுக்காக அதையெல்லாம் ஒப்புக்கொடு என்று
பிறகு சொன்னேன், மதியாதார் வாசலை மிதியாதே. அவங்க மவளை கண்டிக்கிற மாதிரி இவளை கண்டிப்பாங்க. ஏய், அவகிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தை வச்சுக்காத என்று. அது இவளுக்கு துடிக்கின்ற அளவுக்கு வேதனை மனதில். என்ன ஆச்சு தெரியுமா? அவங்க வீட்டு பொண்ணு ஓடி போச்சு. இப்ப எங்க போய் மூஞ்சில வச்சுக்குவாங்க? இப்படித்தான் நடக்கும். பிறரை சொல்லினால் உனக்கு அப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் நிச்சயமாக வரும். அப்பொழுதுதான் உனக்கு அந்த வலி தெரியும். அப்பதான் உனக்கு ஆறுதல் செல்பவர்கள் எவ்வளவு இனிமையானவர்கள், தூற்றுபவர்கள் எவ்வளவு தூரம் அந்த காயத்தை கீறி கூறு போடுகிறார்கள். நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கின்றன? நாம் பாவம் செய்யவில்லை என்பமானால் கடவுளை பொய்யராக்குகிறோம். அவருடைய வார்த்தை நம்மிடம் இல்லை. எவ்வளவு உண்மை பாருங்கள். Whoever is kind to the poor is lending to Yahweh, who will repay him the kindness done. ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார். அவர் கொடுத்ததை ஆண்டவரே திருப்பி தந்து விடுவார். பிறருக்காக கொடுக்கும் பொழுது நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கின்றன? கரராக வட்டிக்காரனை போல, கந்து வட்டியை போல வாங்குபவர்கள் எல்லாம் உண்டு. மீட்டர் வட்டி, அப்படி வட்டி என்றெல்லாம் இருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆக இவைகளிலே எப்படி என் உள்ளம் எதை சார்ந்திருக்கிறது? Feed the man dying of hunger, because if you had not fed him, you have killed him. பசியால் இறப்பவனுக்கு புசிக்க கொடு, புசிக்க அவனுக்கு கொடுக்காவிட்டால் நீ அவனை கொண்டு விட்டாய். இப்ப ஒரு போட்டோகிராஃப் பரிசு பெற்றது. அந்த சோமாலியா நாட்டில் எலும்பும் தோலும் தான் அப்படியே நட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். எப்ப அப்படியே செத்து விழ போறான் தெரியாது. பின்னால ஒரு மிகப்பெரிய பருந்து ஒன்று காத்து கொண்டு இருக்கிறது. அவன் எப்ப செத்து விழுவான், அவனை தூக்கிட்டு போலான். அதை போட்டோ பிடிச்சு பத்திரிகைகளுக்கு அனுப்புனா எல்லாரும் ஐயோ பரிதாபம், ஐயோ பரிதாபம் என்று முதல் ரியாக்ஷன் வந்தது. அதன் பிறகு அந்த போட்டோ எடுத்தவனை திட்டி தீக்குறாங்க எல்லா விதமான ஊடகங்களிலும். படுபாவி, அத போட்டோ எடுத்து போடுறியே, அந்த பருந்தை அடித்து துரத்தி விடாமல் அந்த பழுகு தூக்கிட்டு போறத போட்டோ எடுக்கலான்னு காத்துக்கிட்டு இருக்கிறியே, என்ன குரூர எண்ணம், நீ எல்லாம் மனுஷனா அப்படின்னு ஆங்காங்கு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார்கள். அதை அவன் பார்த்த பிறகு கேட்ட பிறகு உள்ளம் குத்துண்டு தற்கொலை செய்து கொண்டான். ஏன்? அந்த துன்ப காலத்திலே நான் போய் நிற்க வேண்டும். எவனாவது அடிபட்டு கிடந்தா உதவுவது தாத்தா காலத்துல, கண்டுக்காம போவது அப்பா காலத்துல, நின்று செல்ஃபி எடுத்துக்கிறது இந்த காலத்துல. எப்படி வளர்கிறது பார்த்தீங்களா? இன்னும் அதிகமாக உதவ வேண்டும் என்பதை விடுத்து எப்படியெல்லாம் குதர்க்க வழியில நம்முடைய எண்ணங்கள் செல்கின்றன. What follows us in our deathbed is our good works. May we spend our life in doing good. நமது மரணப்படுக்கையில் நம்மை பின்தொடர்வது நமது நற்செயல்களே. நன்மை செய்வதில் நம் வாழ்வை தொடர்வோம். நம்மோடு கூட வருவது நாம் செய்கின்ற புண்ணியங்கள். நமக்கும் சரி, நமக்கு பின்னால் வருபவர்களுக்கும் சரி, நம் சந்ததியினருக்கும் இந்த நல்ல செயல்கள் பலனை தரும், பயனை தரும், ஆசிரை தரும். God has made you weak to give his own power. Saint Augustine, இரக்கம் விரும்பும் இறைவன் நானே, பலியில் விருப்பம் எனக்கில்லையே, மனம் திரும்பும் பாவியினாலே மகிழ்வு கொள்ளும் வானகமே. விழுந்தால் இருப்போம், செபிப்போம். Lord Jesus, our Savior, let us now come to you. Our hearts are cold. Lord, warm them with your selfless love. Our hearts are sinful. Cleanse them with your precious blood. எம்மை இயேசுவே,
நாங்கள் இப்பொழுது உம்மிடம் வருகிறோம். குளிர்ந்த எம் இதயத்தை தன்னலமற்ற உம் அன்பினால் பற்றி எரியச் செய்யும். பாவக்கரை படிந்த எம் இதயத்தை விலை மதிப்பற்ற உம் இரத்தத்தால் கழுவும். நாங்கள் எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் இவைகளை ஏற்றுக்கொள்கின்றோம். பலவீனர்கள் நாங்கள். உம்முடைய அருளினால் உந்துதல் பெற்று இந்த தவக்காலத்தில் நாங்கள் உமக்காக வாழக்கூடிய விருப்பத்தை தந்திரலும், மன தெளிவையும் துணிவையும் தாரும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். ஆமென். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயே பாயாண்டவரே, பாவி என்றெம்மை பாராமல் பாவத்தின் தீர்வையை அடையாமல் பரிகாரம் என ஏற்றிடுவார். பலியாயமை நீர் மாற்றிடுவாய். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயே ஆண்டவரே. நன்றி எழுந்து நிற்போம், ஆசீர் பெறுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.